மாலைமலர்.comக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு நீங்க பெரிய ஆதரவு கொடுத்து வரீங்க, அது என்னைக்கே மறக்க முடியாது. இதில் நடித்த அனைவருமே புதுமுகங்கள் தான். இதில் வந்து கேமரா அனுபவம் யாருக்குமே இல்லை. இது வந்து என்னுடைய முதல் படம், தயாரிப்பாளருக்கு முதல் படம். இது 5 மாணவர்கள், மேற்கு மலை தொடர்ச்சி கிராமத்தில் வாழ்கிற ஒரு 5 மாணவர்களோட கதை. இதில் 5 பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்ல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னாக்கா வந்தவனும் சரியில்லை வாச்சவனும் சரியில்லைன்னு சொல்ற ஒரு பாடல், அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய வரவேற்பை கொடுக்கின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த பாடலுக்கு இசை வந்து எஸ்.ஆர். சங்கர், அவர் ஒரு கை தேர்ந்த ஒரு இசையமைப்பாளர் போல இந்த பாடலுக்கு இசையமைச்சு கொடுத்திருக்கிறார். அந்த பாடல் கண்டிப்பா பெரிய வரவேற்பு கொடுக்கும். அதுக்கு உங்க ஆதரவு என்னைக்கும் தேவைன்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை மலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். என் பேர் அனில் பரத். இந்த படத்தை பற்றி சொல்ல போனோம்னா என்னோட கேரக்டர் என்ன 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக கேரக்டர். லீவில் எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணுமோ அதெல்லாம் காமெடி எல்லாமே கலந்த ஒரு என்டர்டைன்மெண்டான ஸ்டோரி. இந்த மொத்தம் 5 பாட்டு இருக்குது. மியூசிக் சங்கர் பண்ணியிருக்காங்க. இல்லை ட்ரிங்க் அவேர்னஸ் பற்றி ஒரு சாங் இருக்குது. அது நல்லா ஹிட் ஆகும், நல்லாவும் வந்திருக்கு. படமே நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி தேட்டரில் போய் படத்தை வாங்க. இந்த படத்தில் 4 பாடல் இருக்கு. 4 பாடல்ல 2 பாடல் மெலடி, 2 பாடல் ஃபோக் சாங். இந்த பாடல்லாம் நீங்க கேட்டு எங்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2வது ஒரு சிறப்பு என்னன்னா, போதைக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்ற ஒரு எல்லாருக்குள்ள இருக்கு. அந்த பாடலை பாடல் மூலியமா நாங்கள் சொல்லியிருக்கோம். வந்தவனும் சரியில்லை வாச்சவனும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பழனி அம்மான்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடல் வெற்றி அடைய உங்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருப்பதையும் வெறுத்துட்டேன், நினைச்சாலே மனசு தாங்கல. சரக்குல தம்மதக்குறீங்க, புத்தி சொன்னா மறைக்கிறீங்க, ரோட்டோரம் புத்தி கெட்டு கிடக்குறீங்க. இந்த வந்தவனும் சரியில்லை வாச்சவனும் சரியில்லை அப்படிங்கிற தொடக்க வரிகள் வந்து இயக்குனருடையது. நான் அந்த வரிகள் மட்டும் வேணாம், வேற வரிகள் நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல கதையோட ஒட்டின வரிகள் அப்படின்னு எனக்கு கதையை முழுசா சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த வரிகளை நான் ஓகே அதே வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதை கேட்கிறவங்க அந்த பாட்டு ஞாபகம் வந்துடக்கூடாது சார், அதுக்காக தான் நான் சொன்னேன். அதனால இயக்குனர் நான் மீறதுக்காக சொல்ல. போக போக அது வந்து போதை சம்பந்தமான பாடல்களா முதல்ல எழுதுனது வேற மாதிரி எழுதணும். அது எனக்கு உடன்பாடே இல்லை. என்னடா மறுபடியும் நம்ம அந்த மாதிரி ஒரு பாடம் எழுதிட்டோமோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஏன்னா டியூன் வந்து அவ்வளோ அருமையா இருக்கு, அதே கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எழுதிட்டோம்னா நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இது வந்து ஒரு போதை விழிப்புணர்வு பாடலா பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொன்னாரு. ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவி மட்டும் வச்சுக்கிட்டு 2 சரணத்தையும் மாற்றணும். கண்டிப்பா இந்த படம் நல்லா ரீச் ஆகணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பாடல்களும் பெரிய வெற்றி அடையும். பழனி அம்மாள் ஏற்கனவே என்னோட பாடல் பாட வேண்டியது. அவங்க வந்து மறுபடியும் என்னோட பாடலே மூலமா அறிமுகமானதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடவுளோட விளையாட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜில்லா வீட்டு பாடல் அவங்க பாட வேண்டியது, அது அந்த வாய்ப்பு தவறி அதே வந்து நான் எழுதின பாடலே அவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாடல் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் நம்புறேன். நன்றி.